Hello children, இன்னைக்கு example 4.14 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, in the given figure DE is parallel to AC and DC is parallel to AP. ஸோ DE வந்து ACக்கு parallel, அதே போல் DC வந்து APக்கு parallelனு கொடுத்துட்டாங்க. Prove that BE by EC is equal to BC by CP. ஸோ இதை வந்து நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதை எப்படி நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா, பிபிடி தியரம் யூஸ் பண்ணி தான் ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ பிபிடி தியரம் வந்து ஃபஸ்ட்டு எந்த ட்ரையாங்கிளுக்கு எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா, பெரிய ட்ரையாங்கிள் ஏபிபி அப்படிங்கிற ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். அதில் வந்து நமக்கு டிசி இஸ் பேரலல் டு ஏபின்றது கொடுத்துட்டாங்க இல்லையா. அப்போ இந்த டிசிங்கிற லைன் வந்து அடுத்த ரெண்டு சைட்ஸை வந்து ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் டிவைட் பண்ணும் அப்படிங்கிறது தான் பிபிடி தியரம் இல்லையா. ஸோ எந்த ரெண்டு சைட்ஸை எப்படி அது டிவைட் பண்ணுது அப்படின்னா, பிடி பை டிஏ இஸ் ஈக்குவல் டு பிசி பை சிபி. ஸோ இந்த ரெண்டும் வந்து இப்போ பேரலாக இருக்கிறதுனால இந்த ரெண்டு சைட்ஸையும் வந்து அது ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் அது டிவைட் பண்ணும் அப்படிங்கிறது தான் பிபிடி தியரம்ங்கிறதுனால பிடி பை டிஏ இஸ் ஈக்குவல் டு பிசி பை சிபின்னு எழுதியாச்சு. அடுத்து நம்ம எந்த ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா, இந்த ட்ரையாங்கிள் ஏபிசி அப்படிங்கிற ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். அதில் நமக்கு எது பேரலல்னு கொடுத்துருக்காங்கன்னா, டிஇ இஸ் பேரலல் டு ஏசின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டும் பேரலல் அப்படிங்கிறதுனால அடுத்த ரெண்டு சைடை வந்து ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் அது டிவைட் பண்ணும் அப்படிங்கிறது தான் பிபிடி தியரம். ஸோ அடுத்த ரெண்டு சைடு அப்படின்னு பார்க்கும்போது பிடி பை டிஏ இஸ் ஈக்குவல் டு பிஇ பை இசி. ஸோ அதை எழுதியாச்சு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷனில் பார்க்கும்போது பிடி பை டிஏ வந்து இந்த பக்கமும் இருக்குது இந்த பக்கமும் இருக்குது. ஸோ இப்போ இந்த பக்கம் இருக்கிற ரெண்டும் ஈக்குவல்னு அர்த்தம். ஸோ பிசி பை சிபி ஈக்குவல் டு பிஇ பை இசி. ஸோ அதை தான் நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க இல்லையா. BE by EC is equal to BC by CP. So hence proved. That's all. Thanks for watching, children.